நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிர பாஷா திருச்சி சபாவோட February 24 கொஷின் பேப்பர் தான் பார்க்குறோம். இதில் நான் சொல்கிறத இதில் வந்திருக்கிறதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இது திருச்சி சபாவோட ராஷ்டிர பாஷா. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். कवि और कविता का नाम बताए हुए हिंदी दो पत्तियों का भावार्थ हिंदी में लिखिए. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போயம் 1 ERC 1 கேட்டாங்க, போயம் 3 ERC 1, போயம் 4 ERC 1, போயம் 5 ERC 2, போயம் 6 ERC 1 இதெல்லாம் கேட்டாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிறத மட்டும் நீங்கள் படிங்க. இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிக்க ஆரம்பிங்க. செகண்ட் பாருங்கள். कवि का नाम बताए हुए किसी एक कविता का सारांश लिखिए. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 6 கேட்டாச்சு. வராதது பார்த்தீங்கன்னா 4 and 5. நான் 2 கொடுத்துருக்கேன். 2 ஆப்ஷனுமே மேக்ஸிமம் படித்து வச்சுக்கோங்க. किन किन दोहों का कंडस्थ रूप जियोम कतियोम लिखिए. दोहा பார்த்தீங்கன்னா கபீரில் பார்த்தீங்கன்னா 1, 3 கேட்டிருக்காங்க. ரஹீமில் 2 and 3 கேட்டிருக்காங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2, 4, 5. கபீரில் 2, 4, 5, ரஹீமில் 1, 4, 5 இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 அட்டன் பண்ணணும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தோஹா கரெக்டாக படிச்சுக்கோங்க. கபீர் ஒரு ஆத்தர் கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓகே, கபீர் படிங்க. இல்லைன்னா ரஹீம் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 அட்டன் பண்ணிடலாம். அதாவது 1, 2, 4, 5 படிங்க கபீரில். அதர்வைஸ் ரஹீமில் 1, 4, 5. ஃபோர்த் ரோமன் பார்த்தீங்கன்னா போயம் 8ல் ERC 1, போயம் 9ல் ERC 5, போயம் 10ல் ERC 1 அண்ட் ERC 4 கேட்டிருக்காங்க. தென் போயம் 10ல் ERC 5, போயம் 11ல் ERC 1. ஓகே, இது போக ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் ரோமன் किन किन 5 का अर्थ हिंदी में लिखिए. இப்போ இதில் மீனிங்ஸ் எழுதணும். தென் किन किन 5 का वाक्यों में प्रयोग कीजिए. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்கு. எதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். चौंकना, गुलाम, आकर्षक, फैसला, प्यास बुझाना, अस्तित्व, सिद्धांत, इनकार, खरीदना, तेज. அடுத்த ரோமன் இது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொடுத்து நம்மளுக்கு அதிலே கொஷின் கேட்குறது. லெசன் 4லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சாப்டர் 4 ப்ரோஸில் இதெல்லாம் ப்ரோஸ் சாப்டர். அதாவது காமராஜ்லேருந்து கேட்டிருக்காங்க. கர்மவீர் காமராஜ் கேட்டிருக்காங்க. 8 किन किन 2 प्रश्नों के उत्तर एक या 2 वाक्यों में लिखिए. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெசன் 1 கொஷின் நம்பர் 1, லெசன் 3 கொஷின் நம்பர் 4, லெசன் 6 கொஷின் நம்பர் 1, லெசன் 8 கொஷின் நம்பர் 1, லெசன் 9 கொஷின் நம்பர் 2, லெசன் 10 கொஷின் நம்பர் 2 இதெல்லாம் கேட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிறது நீங்கள் படிங்க. 2 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. 6 கொடுத்துருக்காங்க. 2 மேக்ஸிமம் ஒரு 3 லெசன் நீங்கள் படிச்சிட்டாலே போதும். 1லேருந்து 3 சாப்டர் எனி 3 லெசன். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே சூஸ் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு 3 லெசன் சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இந்த கொஸ்டின்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. 9th கிசி ஏக் பாட்கா ஷாரான்ஸ் லிக்கியே பார்த்தீங்கன்னா 1, 6, 8 இதெல்லாம் வந்தாச்சு. ரிமைனிங் நீங்கள் படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா 2 and 3 அல்லது 4 and 5. ஓகே, 2 and 3 படிங்க, இல்லை நீங்கள் 4 and 5 படிங்க. 10th கிசி ஏக் ஏகாங்கிகா ஷாரான்ஸ் லிக்கியே 2, 4, 5. ஓகே, இதெல்லாம் வந்தாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 3 ஏதாவது 1 படித்தா போதும். 1 படிங்க, அதர்வைஸ் 3. ஆனால் என்னென்னா இங்கே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சப்போஸ் நம்ம வந்திருக்கதே கூட வரலாம். ஏன்னா இது திருச்சி சபா கொஸ்டின் பேப்பர். அதனால் மேக்ஸிமம் சேஃப்டிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 படித்து வச்சுருக்கிறது நல்லது. 11th किन किन 2 पात्रों का परिचय दीजिए. இதில் பார்த்தீங்கன்னா 1, 3 இதில் 3லே 2 கேட்டிருக்காங்க. அண்டு 4th 5 4th கேட்டிருக்காங்க. 4th லெசன் கேட்டாச்சு. 5th லெசன் இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் கேட்கவே இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி செகண்ட் லெசனில் கேட்பாங்க. இதில் ரிமைனிங் இருக்கிறதையும் படிச்சுக்கோங்க. எனி 3 லெசன் படித்தா போதும். ஓகே, அப்போ 1 to 3ல் எதெல்லாம் வந்திருக்கு. 3rd லெசன் 2மே கேட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் 1, 2 and 4th ஒரு எஸ்ஸே படிச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் படிச்சுக்கோங்க. 12th किन किन 2 प्रश्नों के उत्तर एक या 2 वाक्यों में लिखिए. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். லெசன் 1 கொஷின் 1, லெசன் 2 கொஷின் நம்பர் 4, லெசன் 4 கொஷின் நம்பர் 1, லெசன் 5 கொஷின் நம்பர் 2, லெசன் 5 கொஷின் நம்பர் 4.
லெசன் 5ல் கொஷின் நம்பர் 4 கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுலேயும் 2 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. 5 இருக்கு 2. நீங்கள் எனி 3 லெசன் தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, மொத்த டோட்டலே உங்களுக்கு 5 லெசன் தான் இருக்குது. அதில் எனி 3 சாப்டரில் உள்ள வந்திருக்க கொஷினை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. 13 சந்தர்ப்ப சாகித் கின்ஹிம் தோ கா பாவ் சம்ஜாயே. இதுலேயும் 5 கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேருந்தும் ஒன்று கேட்பாங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் 3 வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. 3 சாப்டரில் உள்ளது இது வந்திருக்கதை ஒமிட் பண்ணுங்க. வந்திருக்கிறது என்னெல்லாம் பாருங்கள். லெசன் 1 ERC 3, லெசன் 2 ERC 3, லெசன் 3 ERC 3, லெசன் 4 ERC 5, லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெசன் 5 ERC 1. ஓகே, இப்போ 5லேருந்து கேட்டிருக்காங்க. எனி 3 சாப்டர் நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா கிசி ஏ கஹானிக்கா சாரான்ஸ் லிக்கியே. இதில் 1, 3, 5 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 and 4. மேக்ஸிமம் 2மே சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம படித்ததே போன வாட்டி கேட்டதையே கேட்கலாம். அதனால் சேஃப்டிக்கு நம்ம 2 எஸ்ஸே சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. தென் செகண்ட் ரோமன் கிசி ஏக் மகான் व्यक्ति की जीवनी का सारांश लिखिए. கிரேட் லீடர் பற்றி நம்ம எழுதணும் அப்படின்னா அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போன வாட்டி 2, 3, 4, 5 அப்படியே லைனாக கொடுத்துட்டாங்க. இதில் வந்து கேட்காதது 1 தான். மேக்ஸிமம் 1ஐயும் படிச்சுக்கோங்க. 2 கூட நீங்கள் படித்து வச்சாலும் நல்லது தான். எனக்கு சப்போஸ் 1 கேட்காம திரும்ப அகெயின் கேட்டதே கூட அவங்க கேட்கலாம். சரியா, திருச்சி சபா கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்பாங்க. சென்னை சபா மாதிரி கேட்க மாட்டாங்க. அது மேக்ஸிமம் நம்ம சேஃப்டிக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. 1 படிச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரா நீங்கள் இங்கே வந்திருக்கதே படிங்க. அதர்வைஸ் 6th போயிடுங்க. ஓகேவா. தென் கிசி ஏக் விஷய பர் நிபந்த லிக்கியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, 4, 6, 7 கேட்டாச்சு. ரிமைனிங் 1, 3 2 எஸ்ஸே கொடுத்துருக்கேன். 2மே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, किन 3 का भिन्न भिन्न अर्थों में वाक्य में प्रयोग कीजिए. आप, दो, अच्छा, उत्तर, बोल पर. இதில் வந்து 3 தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. 2 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு 6 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். सामानार्थी शब्द लिखिए. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா दर्दी, औरत, जरूर, प्रश्न, जंगल, पानी. இதுக்கு வந்து சாய்ஸ் கிடையாது. வச்சன் பதிலியேக்கும் சாய்ஸ் கிடையாது. லிங்குக்கும் சாய்ஸ் கிடையாது. कपड़ा, मैदान, विद्यार्थी, पाइंस, कथा, बहु. लिंग बदलिए. कुत्ता, वर, छात्र, शेर, विद्वान, बाघ. किन 3 वाक्यों का वाक्य बदलिए. राम कहानी पढ़ता है. पिताजी कलम लाए. तुलसीदास ने रामायण लिखी. मुझसे पत्र लिख जाएगा. माँ से खाना बनाया जा रहा था. मुझसे सवेरे उठा नहीं जाता. नेक्स्ट, सूचना के अनुसार बदलिए. वर्षा के समय किसान खुश होते हैं. जप दप का प्रयोग. जयशंकर प्रसाद श्रेष्ठ कवि है. वे अच्छे नाटककार भी है. இது ही नहीं बल्कि का प्रयोग. 10th, किन्हीं 2 लोकोक्ति कहावतें का को समझाइए. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 7, 8 ரிமைனிங் நீங்கள் படிக்க வேண்டியது முக்கியமாக படிக்க வேண்டியது 1 and 5. ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் 2 அட்டன் பண்ணணும். 2 வந்து மொத்தம் 5 கொடுத்து 2 கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட இதில் ரிமைனிங் 1, 5 இருக்கா, ரிமைனிங் இன்னும் என்ன இதில் வரலையோ அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, மேக்ஸிமம் 2 அட்டன் பண்ணணும். 1 எக்ஸ்ட்ராவே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. டைம் இருக்கும்போது முதல்ல இதை இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுருங்க. ரிமைனிங் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படி. இதுவே நான் அப்லோட் பண்ணது லேட்டாக தான் எனக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் கிடச்சிது. அதனால தான் உடனே நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. சரியா, எக்ஸ்ட்ராவே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. திருச்சி சபாக்காரங்க பிராந்திய பாஷாமே அனுபாத் கீஜியே. இது வந்து 3rd சாப்டர் கேட்டிருக்காங்க. 5 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து இன்னொரு டிரான்ஸ்லேட்டும் கேட்பாங்க. ராஷ்டிர பாஷா அதில் ஆ இருக்குது. 11th ரோமனே வந்து 2 ரோமனாக இருக்குது. 11th ஆல பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. பார்த்தீங்கன்னா 5 மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3, 5, 16, 22, 25 இதெல்லாம் கேட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. 5 அட்டன் பண்ணால் 5 மார்க் உங்களுக்கு. देन 12th हिंदी में अनुवाद कीजिए.
4th சாப்டர் கேட்டிருக்காங்க. ஓகேவா, மேக்ஸிமம் 1, 2, 3 படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் உங்களோட ராஷ்டிரபாஷா திருச்சி சபாவோட கொஸ்டின் பேப்பர், பிப்ரவரியோட கொஸ்டின் பேப்பர். இதை விட்டுட்டு ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிக்க ஆரம்பிங்க. தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.